கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய கைகளிலே இருக்கிற கர்த்தருடைய வசனமாகிய வேத புஸ்தகம் அது எல்லா காலத்துக்கும் உரிய வேத புஸ்தகம். வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் முகம் கொடுக்கிற பல சவால்கள் உண்டு. சில வேளைகளிலே இந்த சவால்களை எவ்வாறு எதிர்கொள்வது என்று தெரியாமல் நாம் தடுமாறுகிறது உண்டு. அவ்வாறு நாம் தடுமாறுகிற வேளையிலே, நாம் பாதை தெரியாமல் திகைத்து நிற்கிற வேளையிலே நமக்கு சரியான வழிகாட்டுதலை தந்து சரியான பாதையிலே நாம் செல்லுவதற்கான ஆலோசனைகளை தந்து நம்மை நடத்துவது கர்த்தர் நமக்கு அருளிய சத்திய வேதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் சங்கீதத்துடைய 8ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு நாம் கடந்து போகிற இந்த காலகட்டத்திலே நமக்கு ஆலோசனைகள், வழிகாட்டுதல்கள் அவசியமாக இருக்கிறது. காரணம் என்னவென்று கேட்டால், நம்முடைய வாழ்க்கையில எழுகிற சில பிரச்சனைகளை அறிவினாலே சமாளித்து விடலாம், வேறு சில பிரச்சனைகளை அனுபவத்தினாலே சமாளித்து விடலாம். ஆனால் இன்று நாம் எதிர்கொண்டு கொண்டிருக்கிற இந்த பெருந்தொற்று என்கிற இந்த கொரோனாவை அறிவினாலோ அல்லது அனுபவத்தினாலோ சமாளிக்க முடியவில்லை என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இவ்வாறு அறிவினாலோ அல்லது அனுபவத்தினாலோ சமாளிக்க முடியாத ஒரு பிரச்சனையை போன்ற ஒரு பிரச்சனை தான் யோவேல் தீர்க்கதரிசியுடைய நாட்களிலே ஏற்பட்டது. இஸ்ரவேல் ஜனம் அப்படியோட்டு பிரச்சனை ஒன்றுக்குத்தான் முகம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அந்த தேசம் முழுவதும் ஒரு பெரிய அழிவிலே சிக்குண்டிருந்தது. ஆனால் அதனுடைய சேதமோ மிக பெரிய சேதமாக இருந்தது. நம்முடைய வேதாகமம் அழிவை மாத்திரமல்ல, அந்த அழிவிலிருந்து வெளியே வருவதற்கான ஆலோசனைகளையும் சொல்லுகிற ஒரு புஸ்தகம். இன்னைக்கு நாம் எடுத்துக்கொண்ட அந்த வேத பகுதி யோவேல் 2ஆம் அதிகாரம் 12 - 27 வரை உள்ள வசனங்கள். இன்றைக்கு அடியானுடைய செய்தியினுடைய தலைப்பு God's call and God's counsel in the time of catastrophe. பேரழிவின் காலத்தில் தேவனுடைய அழைப்பும் தேவனுடைய ஆலோசனை. இந்த வேத பகுதியை நாம் 4 பிரிவுகளாக பிரித்து கொண்டு இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம். அந்த 4 பெரிய பிரிவுகள் என்னவென்று கேட்டால், முதலாவது த கேட்டாஸ்ட்ரோஃபி, பேரழிவு. இரண்டாவது த கால், அழைப்பு. மூன்றாவது த கவுன்சில், ஆலோசனை. நான்காவது த கன்க்ளூஷன், முடிவு. நீங்கள் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளும்படி சியிலே ஆரம்பிக்கிற 4 சொற்கள்: கேட்டாஸ்ட்ரோஃபி, கால், கவுன்சில் அண்ட் கன்க்ளூஷன். பேரழிவு, அழைப்பு, ஆலோசனை, முடிவு. ஒவ்வொன்றாக இன்றைக்கு நாம் கவனிப்போம். இந்த யோவேல் தீர்க்கதரிசனத்துடைய முதலாவது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோமானால், இந்த முதலாவது அதிகாரத்திலே பல அழிவுகள் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த முதலாவது அதிகாரம் அந்த தேசத்திலே வந்த அழிவுகளை விவரிக்கிறது. 1ஆம் அதிகாரத்துடைய 2ஆம் வசனத்திலே, முதியோரே இதை கேளுங்கள், தேசத்தின் சகல குடிகளே செவிகொடுங்கள், உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்டது சம்பவித்து உண்டா என்ற ஒரு கேள்வியோடு இந்த ஆரம்பிக்கிறது. இந்த யோவேல் புஸ்தகம் ஒரு கேள்வியை கேட்கிறது. ஒரு தேசத்திலே எப்பொழுதும் 2 விதமான கூட்டத்தார் இருக்கிறார்கள். ஒன்று ஆளுகிறவர்கள், மற்றவர்கள் ஆளப்படுகிறவர்கள். இங்கே யோவேல் ஆளுகிற கூட்டத்தாரை முதியோரே என்றும் ஆளப்படுகிறவர்களை சகல குடிகளே என்று அழைத்து இந்த கேள்வியை கேட்கிறார். ஒரு தேசத்திலே மிகப்பெரிய அழிவு நடக்கிறதே, உங்கள் தேசத்திலே இந்த பெரிய அழிவு நடக்கிறதே, உங்களுடைய அனுபவத்திலே அல்லது உங்களுடைய நாட்களிலே அல்லது உங்கள் பிதாக்களுடைய நாட்களிலே இப்படி சம்பவித்து உண்டதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் என்று கேட்கிறார். ஆங்கிலத்திலே has such a thing happened in your days or in the days of your father என்று கேட்கிறார். அதற்கு பின்பு நீங்கள் அந்த 1ஆம் அதிகாரத்தை படிப்பீர்களானால் அங்கே ஒரு பெரிய அழிவினுடைய பட்டியல் கொடுக்கப்படுகிறதை நீங்கள் கவனிக்க முடியும். முதலாவது நீங்கள் கவனியுங்கள், தானிய விளைச்சலுடைய அழிவு சொல்லப்படுகிறது. டிசாஸ்டர் ஆஃப் ஃபுட் கிரைன்ஸ்.
1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது என்று பார்க்க. 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களிலே வயல்வெளி பாழாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அளிக்கப்பட்டது, புது திராட்சரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாற்றி போயிற்று. அதுக்கு பின்பு நீங்கள் 11ஆம் வசனத்தை பார்த்தால், பயிரிடும் குடிகளே வெட்கப்படுங்கள், கோதுமையும் வார்கோதுமையும் இல்லாமல் போயிட்டு, திராட்சை தோட்டக்காரரை அலறுங்கள், வயல்வெளியின் அறுப்பு அழிந்து போயிற்று. 1ஆம் அதிகாரத்துடைய 17ஆம் வசனத்துடைய முதலிலே விதையானது மண்கட்டிகளின் கீழே மக்கி போயிற்று என்று பார்க்க. ஒரு தானிய விளைச்சல் தேசத்திலே அற்று போகிறது. 2வது பழங்களினுடைய அழிவை குறித்து சொல்லப்படுகிறது. 1ஆம் அதிகாரத்துடைய 12ஆம் வசனத்திலே மாதளை, பேரீச்சம், கிச்சிலி முதல வெளியின் செடிகள் வாடி போயின. இந்த களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிற அல்லது இந்த தானியங்களை சேர்த்து வைக்கிற அந்த களஞ்சியங்கள் அழிந்து போனதை 17ஆம் வசனத்திலே படிக்கிறோம். பயிர் தீர்ந்து போகிறதுனாலே பண்டக சாலைகள் பாழாகி களஞ்சியங்கள் இடிந்து போகிறது. ஒரு ஃபுட் ஸ்கேசிட்டி உண்டாகிறது, உணவு பற்றாக்குறை உண்டாகிறதை 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே படிக்கிறோம். நமது கண்களை விட்டு ஆகாரம் நீக்கப்பட்டது. அதற்கு பின்பதாக 7ஆம் வசனத்தை கவனித்தால் அங்கே மருந்து பொருட்களுடைய தட்டுப்பாடு சொல்லப்படுகிறது. என் திராட்சரசம் அழிந்து என் அத்திமரத்தை உதிர்த்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது, அதன் கிளைகள் வெண்மையாயிற்று. 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துடைய முதல் பகுதியிலே திராட்சை செடி வதங்கி அத்திமரம் சாரமற்று போயிற்று. பண்டைய இஸ்ரவேலிலே இந்த திராட்சை எண்ணெய், திராட்சை ரசமாயிருந்தாலும் சரி, எண்ணெயாயிருந்தாலும் அதே போல அத்திமரமும் அத்தியினுடைய அடையும் அது அவர்களுக்கு மருந்தாக பயன்பட்டது. இப்பொழுது மருந்துக்கும் அவர்களுக்கு பிரச்சனை உண்டாகும். மிருக ஜீவன்கள் அழிந்து போகிறதை 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே மிருகங்கள் எவ்வளவாய் தவிக்கிறது, மாட்டு மந்தைகள் தங்களுக்கு மேய்ச்சல் இல்லாததினாலே கலங்குகிறது, ஆட்டு மந்தைகளும் சேதம் ஆயிற்று என்று வாசிக்க. இப்படி நடந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஆலயத்தினுடைய நிலை என்ன? ஜனங்களுடைய வீட்டிலே உணவு பற்றாக்குறை, ஜனங்களுடைய வீட்டிலே மருந்து பற்றாக்குறை, கால்நடைகளுக்கு தீவனம் இல்லை, களஞ்சியங்களில் ஒன்றும் இல்லை. இப்படி இருக்கிற இந்த வேளையிலே ஆலயத்தினுடைய நிலை என்ன என்று சொல்லப்படுகிறது. 1ஆம் அதிகாரத்துடைய 9ஆம் வசனத்திலே போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயிற்று. 1ஆம் அதிகாரத்துடைய 13ஆம் வசனத்துடைய 2ஆம் பகுதியிலே உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பான பலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துடைய 2ஆம் பகுதியிலே ஆலயத்தை விட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீக்கப்பட்டு போனது. ஆலயத்தினுடைய நிலையை சொன்னதற்கு பின்பதாக அங்கு வாழுகிற குடிமக்களாகிய அந்த மனுஷருடைய நிலை எப்படி இருந்தது என்று நீங்கள் கவனிப்பீர்களானால் 1ஆம் அதிகாரத்துடைய 12ஆம் வசனத்திலே சந்தோஷம் மனு புத்திரரை விட்டு ஒளிந்து போயிற்று என்று பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம இப்ப படிக்கிறோமே, இது எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒருவேளை இன்றைக்கு உள்ள செய்தித்தாளை வாசித்ததை போல அல்லது இருந்து 9 மணிக்கு அந்த பிரைம் டைம் நியூஸை நாம் பார்த்தது போல இந்த செய்திகளை நாம் பார்க்க. ஆனால் இந்த காலகட்டத்திலே இந்த யோவேலுடைய புஸ்தகத்திலே இந்த அழிவு ஏன் வந்தது என்று இந்த யோவேல் தீர்க்கதரிசி விவரிக்கவே இல்லை. காரணம் என்ன? அவர்கள் யாரிடத்திலே இந்த வார்த்தையை யோவேல் தீர்க்கதரிசி பேசுகிறாரோ அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏன் இது வந்தது என்று நன்றாகவே தெரியும். ஆண்டவராகிய தேவன் இந்த இஸ்ரவேல் தேசத்தை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் கையளிப்பதற்கு முன்பதாக மோசேயை கொண்டு பல வார்த்தைகளை சொன்னார். அந்த வார்த்தைகளிலே முக்கியமானது, இந்த தேசத்திலே நீங்கள் ஆசீர்வாதமாக வாழ்வதோ அல்லது சாபங்களை உங்கள் மேல் வர்ஷித்துக் கொள்வதோ நீங்கள் கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடப்பதை பொறுத்தே அமையும் என்று கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியிருந்தார். நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்துடைய 1ஆம் 2ஆம் வசனங்களை படிப்பீர்களானால் இப்பொழுது சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து பலிக்கும் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் அதே 28ஆம் அதிகாரத்துடைய 15ஆம் வசனத்தை பார்த்தால்
இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே இந்த முதலாவது அதிகாரத்திலே இவ்வளவு பெரிய சாபமானது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு தேசம் மிகப்பெரிய அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கு. இப்பொழுது கர்த்தராகிய தேவன் என்ன செய்கிறார் என்பதைத்தான் நாம் இரண்டாவது காரியமாக பார்க்கிறோம். இரண்டாவது, தேவனுடைய அழைப்பு, த கால். தேவன் எங்கே அழைக்கிறார் என்று கேட்டால் 1ஆம் அதிகாரத்துடைய 1ஆம் வசனத்தை பாருங்கள். பெத்துவேலின் குமாரனாகிய யோவேலுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். இந்த மிகப்பெரிய அழிவின் நேரத்திலே தேவனாகிய கர்த்தர் வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற இந்த நிலையிலேதான் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாகிய தம்முடைய தீர்க்கதரிசியாகிய யோவேலை கொண்டு அவர் பேசுகிறார். இந்த யோவேல் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், யாவே இஸ் காட், கர்த்தரே தெய்வம். கர்த்தர் ஊமையான விக்கிரகம் அல்ல, அவர் பேசுகிற தேவன். இந்த தேவன் பேசுகிறார், அவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாசிக்க. 3ஆம் அதிகாரத்துடைய 8ஆம் வசனத்துடைய 2ஆம் பகுதியிலே கர்த்தர் இதை சொன்னார் என்று வாசிக்கிறோம். நீங்கள் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை படிப்பீர்களானால் அந்த யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 3 அதிகாரங்கள் இருக்கு. இந்த 3 அதிகாரத்தையும் நன்றாய் கவனிப்பீர்களானால் 1ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனம் கர்த்தருடைய வசனம், the word of the Lord. 2ஆம் அதிகாரத்துடைய 12ஆம் வசனம் என்று கர்த்தர் சொல்லுகிறார், declares the Lord. 3ஆம் அதிகாரத்துடைய 8ஆம் வசனம் கர்த்தர் இதை சொன்னார், the Lord has spoken என்று வாசிக்க. எப்பொழுதெல்லாம் தேசம் அழிவுக்குள்ளாக போகிறதோ, எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் நெருக்கடியை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு பேசி அவர்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறதை நீங்கள் கவனிக்க முடியும். நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகத்துக்கு வருவீர்களானால் அதனுடைய 6ஆம் அதிகாரத்துடைய 25வது வசனத்திலே, அந்த எலிசாவின் நாட்களிலே தேசத்திலே ஒரு கொடிய பஞ்சம் உண்டாகிறது. அந்த பஞ்சத்தின் காலத்திலே தேவனாகிய கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். 2 ராஜாக்கள் 6:25, அதனாலே சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று, ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற காட்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். அதற்கு கீழே உள்ள வசனங்களை நீங்கள் வீட்டிலே படித்து பார்க்கும் பொழுது அந்த பஞ்சத்தினுடைய கொடுமை உங்களுக்கு புரியும். ஆனால் இந்த வேளையில தான் தேவனாகிய கர்த்தர் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்துடைய 1ஆம் வசனத்திலே இந்த எலிசாவை கொண்டு பேசுகிறார். அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொன்னான். தேசம் ஒரு பஞ்சத்தை சந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை தம்முடைய தீர்க்கதரிசி மூலமாக வருகிறது. எருசலேம் அசீரிய ராஜாவாகிய சனகரிப்பினாலே அவனுடைய படைகளினாலே முற்றுகை போடப்பட்டிருக்கிற வேளையிலே எசேக்கியா ராஜாவும் அந்த எசேக்கியா ராஜாவோடு யூதா ஜனமும் திகைத்து நிற்கிறது. அப்பொழுது கர்த்தர் தம்முடைய தூதனாகிய அல்லது தம்முடைய தாசனாகிய தம்முடைய தீர்க்கதரிசி ஆகிய ஏசாயாவை கொண்டு அவர் பேசுகிறார். ஏசாயா 37ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துடைய முதல் பகுதியிலே, அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்றவென்றார். சிதேக்கியா ராஜாவுடைய நாட்களிலே இந்த பாபிலோன் படையெடுத்து வருகிறது, நெபுக்கோத் நேச்சாருடைய படைகள் வருகிறது. அந்த நெபுக்கோத் நேச்சாருடைய படைகள் வந்திருந்த வேளையிலே இந்த சிதேக்கியா ராஜாவுக்கும் ஜனத்துக்கும் என்ன செய்வதென்று அவர்கள் தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு பேசினதை எரேமியா 21ஆம் அதிகாரத்துடைய 4ஆம் வசனத்திலே நாம் படிக்க முடியும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றார். புதிய ஏற்பாட்டுக்கு வருவோமானால் அப்போஸ்தலர் நடபடிகளுடைய 27வது அந்த அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கப்பல் பிரயாணத்திலே இருக்கிறார். அந்த கப்பல் புயலிலே மாட்டிக்கொள்கிறது. எல்லோருமே நாங்கள் சாக போகிறோம் என்று நினைத்து திகைத்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அந்த மாலுமிகள் இனிமேல் இந்த கப்பலை எப்படி செலுத்துவது என்று அறியாமல் இருக்கிற வேளையிலே
தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அப்போஸ்தலனாகிய பவுலை திடப்படுத்தின காரியத்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 27 அதிகாரம் 33, 34 வசனங்களிலே வாசிக்கும். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடைய கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நெருக்கடியான காலகட்டங்களிலும் நாம் சந்திக்கிற சவால்களின் மத்தியிலும் ஆழமான குழிகளிலே அகப்பட்டு கொண்டிருக்கிற நம்முடைய நிலைமைகளிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு மாத்திரமல்ல நம்முடைய தேசத்தையும் குறித்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் மறந்துவிட வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதெல்லாம் சவாலான நிலைகளை சந்தித்தார்களோ, எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு மிஞ்சின காரியங்களை அவர்கள் சந்திக்கிறார்களோ, அப்பொழுதெல்லாம் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்ப தவறவே இல்லை. இப்பொழுது மூன்றாவதாக தேவனாகிய கர்த்தர் அந்த அழைப்பை கொடுத்ததற்கு பின்பு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். மூன்றாவது பகுதியாக நாம் பார்க்க போகிறது த கவுன்சில் ஆஃப் த லார்ட், ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை. இந்த பேரழிவின் நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் இந்த யோவேலை கொண்டு தம்முடைய ஜனத்திடத்திலே பேசி இந்த பேரழிவிலே இருந்து அவர்கள் வெளியே வருவதற்கான ஆலோசனையை சொல்கிறார். முதலாவது ஆலோசனை என்ன என்று நீங்கள் பார்ப்பீர்களானால் 1 அதிகாரம் 14 வசனம், 2 அதிகாரம் 15 வசனத்திலே அந்த ஆலோசனை சொல்லப்படுகிறது. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷிப்ப ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடிவர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். 2:15 சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். முதலாவது ஆலோசனை என்ன? ஆண்டவர் கொடுக்கிற முதலாவது ஆலோசனை கர்த்தரை நோக்கி அழுவதற்கு ஒரு விசேஷமான கூடுகை கூட்டப்பட வேண்டும். Call a special session to cry unto the Lord. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதற்கு ஒரு விசேஷமான ஒரு ஆசரிப்பை அவர்கள் கூப்பிட வேண்டும். இந்த ஆசரிப்பு ஏன் விசேஷமானது என்று கேட்டால், இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஒரு பண்டிகையினுடைய ஆசரிப்பு என்றால் என்னவென்று தெரியும். நீங்கள் லேவியர் ஆகமத்துடைய 23வது அதிகாரத்தை படித்தால் அந்த 23வது அதிகாரத்திலே அந்த இஸ்ரவேலருக்காக தேவன் நியமித்த பண்டிகையினுடைய அட்டவணையை நீங்கள் அங்கே படிக்க முடியும். அந்த பண்டிகைகளை தேவன் சொல்லுகிற பொழுது அந்த பண்டிகை இன்ன நாளிலே அது நடத்தப்பட வேண்டும் என்று the calendar year, அந்த ஒரு வருஷத்துடைய நாள் எந்த நாளிலே அது நடத்தப்பட வேண்டும் என்று அங்கே அவர்களுக்கு திட்டம் இருந்தது. லேவியர் 23ஆம் அதிகாரத்துடைய 4-6 வரை உள்ள வசனங்களை பார்க்கிற பொழுது அங்கே பஸ்கா பண்டிகையும் புளிப்பில்லா அப்ப பண்டிகையும் எப்பொழுது கொண்டாடப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. லேவியர் 23:16 பார்க்கிற பொழுது அங்கே வாரங்களின் பண்டிகை எப்பொழுது கொண்டாடப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. 23ஆம் அதிகாரம் லேவியர் 23-24 பார்த்தால் எக்கால பண்டிகை குறித்து சொல்லப்படுகிறது. இப்படி அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த பண்டிகைகளை நீங்கள் கவனிப்பீர்களானால் அது எல்லாவற்றிற்கும் எந்த மாதம் எந்த தேதியிலே இந்த பண்டிகையானது கூட்டப்பட வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இப்பொழுதோ கூட்டப்பட வேண்டிய ஆசரிப்பு பண்டிகையினுடைய கொண்டாட்டத்திற்காக அல்ல. எதற்காக இந்த ஆசரிப்பு கூட்டப்பட வேண்டுமானால், இந்த ஆசரிப்பு முன்பு சொல்லப்பட்ட எதிலுமே இல்லை. இது விசேஷமான ஆசரிப்பு. எதற்காக இந்த ஆசரிப்பை கூட்டப்பட வேண்டும் என்று கேட்டால், ஒரு பண்டிகையின் கொண்டாட்டத்திற்காக அல்ல. எதற்காக கூட்டப்பட வேண்டும் என்று கேட்டால், அழுவதற்கும் புலம்பலுக்கும் நீங்கள் கூட்ட வேண்டும். தயவு செய்த வசனங்களை பாருங்க. 1ஆம் அதிகாரத்துடைய 8ஆம் வசனத்திலே அந்த புலம்பல் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கப்படுகிறது. 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே தன் பாலிய வயதின் புருஷனுக்காக ரெட்டுடுத்தி இருக்கிற பெண்ணை போல புலம்பு என்று சொல்லியிருக்கு. இள வயதிலே ஒரு பெண்ணானவள் தன்னுடைய கணவனை இழந்து விடுகிறாள்.
அவளுடைய துக்கம் எப்படிப்பட்ட துக்கமாய் இருக்குமோ அப்படிப்பட்ட துக்கத்தின் நிலைமையோடு இந்த சபையானது தேவனுக்கு முன்பாக விசேஷமான ஒரு உபவாச நாளிலே கூட வேண்டும். நீங்கள் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்த்தால், ஆசாரியர்களே ரெட்டுடுத்தி புலம்புங்கள், பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே அலறுங்கள் என்று சொல்லியிருக்கு. 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துடைய முதல் பகுதியிலே, ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் என்று சொல்லி இருக்கிறது. 2ஆம் அதிகாரத்துடைய 17ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கு நடுவே அழுது என்று சொல்லியிருக்கு. இந்த விசேஷமான ஆசரிப்பை ஏன் கூட்ட வேண்டும்? ஒரு பண்டிகையினுடைய கொண்டாட்டத்துக்கல்ல. இந்த பண்டிகையை எப்பொழுது கொண்டாட வேண்டும் என்று எல்லோருக்கும் தெரியும். அந்த நாளிலே பண்டிகை கொண்டாட கூடி விடுவீர்கள். ஆனால் இதுவோ இட்ஸ் a special session. Why it is very special? This is you are coming unto the Lord to cry unto him. நீங்கள் சரியாக கவனித்தில்லானால் இதில் சொல்லப்பட்ட அந்த ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க. அழுவதற்கு, புலம்புவதற்கு, கதறுவதற்கு, அலறுவதற்கு கூடுங்கள். ஆங்கிலத்தில் அது சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? lament, haul, weeping, mourning and cry. ஒரு தேவனுடைய ஜனங்களை ஒரு இக்கட்டின் நேரத்திலே ஒரு விசேஷித்த ஆசரிப்பை கூறி ஒரு கொண்டாட்டத்தை நடத்தும்படி அல்ல, கர்த்தரை நோக்கி கதறும்படியான ஒரு விசேஷித்த ஆசரிப்பை கூடும்படி தேவன் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். 2வது ஆலோசனை என்ன? 2ஆம் அதிகாரம் 12, 13ஆம் வசனங்களை பாருங்க. ஆதலால் இப்பொழுதே நீங்கள் உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். 2வது ஆண்டவருடைய ஆலோசனை என்ன? இருதயத்தை கிழித்து கர்த்தரிடமாய் திரும்புங்கள். Rent your heart and return to the Lord. அருமையான தேவஜனமே, இந்த விசேஷித்த ஆசரிப்பை கூடும்படி சொன்னாரே, இந்த விசேஷித்த ஆசரிப்பு ஒரு சடங்காச்சாரமான வழக்கமாக போய்விடக் கூடாது என்பதற்காக கர்த்தர் இந்த எச்சரிப்பை கொடுக்கிறார். இந்த எச்சரிப்பு என்ன? வெளி தோற்றத்திற்கு நடிக்கிற ஒரு நடிப்பை போல இது மாறிவிடக் கூடாது. இஸ்ரவேல் மக்களிடத்திலே ஒரு பழக்கம் இருக்கிறது. அந்த பழக்கம் என்ன தெரியுமா? அவர்கள் துக்கத்தோடு இருக்கிறார்கள் என்பதை காண்பிப்பதற்கு அவர்கள் தரித்துக் கொண்டிருக்கிற வஸ்திரங்களை அவர்கள் கிழித்துக் கொள்வார். யோசேப்பு இறந்து போனான் என்று யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது அவன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டதை ஆதியாகமம் 37:24 நாம் படிக்கிறோம். யோசுவாவின் நாட்களிலே அந்த ஆயி பட்டணத்தின் மேலே அவர்கள் யுத்தம் பண்ண போன பொழுது அவர்கள் தோற்று போய் இவர்கள் பகுதியில் இருந்த 36 பேரை அந்த ஆயினுடைய மனுஷர்கள் வெட்டி போட்டதினாலே யோசுவாவும் அவனோடு இருந்தவர்களும் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே விழுந்து கிடந்ததை யோசுவா 7:6 படிக்கிறோம். ராஜாவாகிய சவுல் கொல்லப்பட்டான் என்ற செய்தி தாவீதுக்கும் அவனோடு இருந்த மனிதருக்கும் கிடைத்த பொழுது 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அவனும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு கிடந்தார்கள் என்று பார்க்க. இப்பொழுது ஆண்டவர் யோவேலை கொண்டு சொல்லுகிறது என்ன? வஸ்திரங்களை அல்ல, வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்கிறார். அவருடைய அர்த்தம் என்ன? அடையாள மனம் திரும்புதல் அல்ல, உண்மையான மனம் திரும்புதல். அடையாள ஜெப கூட்டம் அல்ல, அடையாள கதறுதல் அல்ல, அடையாள துக்க அனுஷ்டிப்பு அல்ல, உண்மையாகவே தேவனுக்கு முன்பாக மனம் திரும்புதல். சங்கீதம் 51:17 தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என்று வாசிக்கும். பிரியமானவர்களே, வஸ்திரத்தை கிழிக்கிறது ரொம்ப இலகு. ஏது கஷ்டம் தெரியுமா? இருதயத்தை கிழிப்பது. ஆண்டவர் இந்த இடத்துல தேசத்துடைய அழிவை மாற்றுவதற்கு கொடுக்கிற 2வது ஆலோசனை தெரியுமா? கர்த்தருடைய ஜனங்களுடைய இருதய கடினங்கள் கிழிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், no customary mourning but a true repentance. ஏதோ ஒரு அடையாள ஜெபம் அல்ல,
உண்மையான மனம் திரும்புதல். வஸ்திரத்தை கிழிக்க வேண்டாம், இருதயத்தை கிளி. மூன்றாவது ஆலோசனை ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் தெரியுமா? மூன்றாவது ஆலோசனை 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துடைய முதல் பகுதியில் இருக்கிறது. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தம் பண்ணுங்கள். Consecrate the congregation or consecrate the church. சபையை பரிசுத்தம் பண்ணுங்கள். பிரியமான தேவஜனமே, ஒரு இக்கட்டின் காலத்திலே, தேசம் சவாலை சந்தித்துக் கொண்டிருக்கிற காலத்திலே, சகலமும் குறைவுபட்டு கொண்டிருக்கிற காலத்திலே, ஜனங்களிடத்திலே மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே, தேவன் யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு கொடுக்கிற ஆலோசனையுடைய மூன்றாவது ஆலோசனை என்ன தெரியுமா? சபையை பரிசுத்தம் பண்ணுங்க. ஏன் சபையை பரிசுத்தம் பண்ண வேண்டும்? இந்த உலகத்திலே பரிசுத்தம் என்று ஒன்று உண்டு என்று இந்த உலகத்தின் ஜனங்கள் அறிய வேண்டுமானால் அவர்கள் நோக்கி பார்க்கத்தக்க இடம் கர்த்தருடைய சபை. ஏன் இந்த சபை பரிசுத்தமானது? எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்துடைய 27ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்ததும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். இந்த சபையானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஒருங்கிணைக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட சபை. அந்த சபை இன்றைக்கு தன்னை சுத்தமாக பரிசுத்தமாக வைத்துக் இருக்கிறதா? இங்கே ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். இது எதற்காக சபையை குறித்து சொல்கிறார்? ஒரு தேசத்துக்கு பரிசுத்தமாக தன்னை வைத்துக் கொள்ள தெரியாமல் இருக்கலாம். ஒரு இயக்கத்துக்கு தன்னை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள தெரியாமல் இருக்கலாம். ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தன்னை சரியாக வைத்துக் கொள்ள தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த தேசத்தில் இருக்கிற சபைக்கு பரிசுத்தம் என்றால் என்ன என்பது தெரியும். தேசத்தின் மக்கள் சபையை நோக்கி பார்க்கிற பொழுது அதை பரிசுத்தத்துக்கு அடையாளமாக அவர்கள் காட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்போ ஒரு சபை தன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டுமானால், பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டுமானால், congregation must be consecrated. இந்த சபையானது பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டும். பொறாமைகளையும் சண்டைகளையும் பிரிவினைகளையும் மோசம் போக்குதலையும் உள்ளே வைத்திருக்கிற ஒரு சபை அது பொறாமையை குறித்தும் சண்டையை குறித்தும் பிரிவினைகளை குறித்தும் மோசம் போக்குதலை இல்லாமல் போக வேண்டும் என்று ஜெபம் பண்ண முடியாது. ஜெபம் பண்ண முடியாதுங்க. ஆங்கிலத்தில் சொல்வாங்க, first set your house in order. உன் வீட்டை முதலாவது சரி பண்ணு. இப்படி வச்சுங்க பிரியமல்ல. சபைக்குள்ள சமாதானம் இல்ல, சபைக்குள்ள நாம சமாதானமா இல்லாம தேசத்தின் சமாதானத்திற்காகவும் உலகத்தின் சமாதானத்துக்காகவும் நாம ஜெபிப்பது எவ்வளவு பெரிய கேலிக்கூத்தா இருக்கும். சபை பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரே தேசத்தை பரிசுத்தமாக்கும் என்று ஜெபிப்பது அதே போல கேலிக்குள்ளாக இருக்கும். அதனால் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், சபையானது தன்னை தேசத்திற்காக ஜெபிப்பதற்கு முன்பதாக, தேசத்திலே தேவன் மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கு முன்பாக சபை தன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். These are the days that the church should look inwardly and bring out the unclean things out and consecrate it. நல்லா கவனிங்க பிரேமா. இன்னைக்கு பலருக்கு நம்ம ஆலோசனை சொல்றோம், நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத்திரம்தான் தேவன் விடுதலையை தருகிறார். அப்ப 3 காரியங்களை தேவன் செய்யும்படி சொல்கிறார். விசேஷித்த ஆசரிப்பை கூட்டுங்க, இருதயத்தை கிளியுங்க, சபையை பரிசுத்தம் பண்ணு. இப்பொழுது தேவன் அப்படி செய்வோமானால் என்ன முடிவை தருகிறார் என்று பார்த்து நாம் முடிப்போம். வேகமாக நம்ம பார்ப்போம். the conclusion, கர்த்தர் தருகிற முடிவு என்ன? கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தரை நோக்கி கதறி இருதயங்களை சரியாக்கி உண்மையாக கர்த்தரிடத்திலே நாம் திரும்புவோமானால், நாம் சபையை பரிசுத்தப்படுத்துவோமானால், நம்முடைய இருதயங்களை நாம் சரியாக்குவோமானால், கர்த்தரை நோக்கி கதறுவோமானால், 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது கர்த்தர் தம்முடைய தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தனது ஜனத்தை கடாட்சிப்பார். இந்த வசனங்கள் எப்படி ஆரம்பிக்கிறது தெரியுமா? சரியா கவனிச்சு பாருங்க. அப்பொழுது கர்த்தர்,
then the Lord, எப்பொழுது கர்த்தரை நோக்கி அழுவதற்கு விசேஷமான கூடுகையை கூட்டி இருதயங்களை கிழித்து கர்த்தரிடமாய் திரும்பி சபை தன்னை பரிசுத்தப்படுத்தினால் கர்த்தர் தேசத்துக்காக வைராக்கியம் கொள்வார். தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு கர்த்தர் என்ன எல்லாம் செய்வார் என்பதை 19ஆம் வசனத்திலிருந்து 26 வரை உள்ள வசனங்களை படித்தார். த ரிவர்சல் ப்ரோசஸை பார்க்கலாம். முன் இருந்ததை போல கர்த்தர் கொண்டு வருவதை பார்க்கலாம். முன்ன என்னென்ன காரியங்கள் இல்லாமல் போனதோ அதையெல்லாம் கர்த்தர் திரும்ப தருகிறார். 19ஆம் வசனத்தை பாருங்க. தானியத்திலே உங்கள் தானியமும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், அதனாலே திருப்தி ஆவீர்கள். முன்பு இல்லாமல் போனதை கர்த்தர் உண்டாக்குகிறார். நீங்கள் 19-26 வரையில் பார்த்து கொண்டு வருவீர்களானால் இந்த ரிவர்சல் ப்ரோசஸை பார்க்கலாம். தானிய விளைச்சலுடைய அழிவு மாற்றப்பட்டு வருஷங்களின் விளைச்சலை திரும்ப கொடுக்கிறார். பழங்களின் அழிவு மாற்றப்பட்டு ஆண்டவராகிய தேவன் காய்களை காய்க்க பண்ணுகிறார். விருட்சங்கள் காய்களை காய்க்கிறது. சேமிப்பு கிடங்களுடைய அழிவு மாற்றப்பட்டு களங்கள் தானியத்தாலே நிரம்புகிறது. உணவு பற்றாக்குறை மாற்றப்பட்டு தானியத்தினாலே திருப்தி ஆக்குகிறார். மருந்து பொருட்களுடைய அழிவு மாற்றப்படுகிறது. அத்திமரமும் திராட்சை செடியும் அவருடைய பலனை கொடுக்கிறது. மிருக ஜீவன்களுடைய அழிவு மாற்றப்படுகிறது. வனாந்திரத்திலே மேய்ச்சல் உண்டாகிறது. ஆலயத்தின் நிலையை தேவன் மாற்றி கர்த்தருடைய நாமத்தை அவர் துதிக்க பண்ணுகிறார். மனுஷனுடைய துக்கத்தின் நிலை மாற்றப்பட்டு மகிழ்ச்சியும் கலிகூறுதலும் உண்டாகிறது என்று பார்க்க. பிரியமானவர்களே, இந்த நன்மைகளை மாத்திரமல்ல, ஆண்டவர் தருகிற ஒரு மேலான முடிவு என்ன என்பதை 27வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். நான் இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். பிரியமான தேவஜனமே, இந்த நாட்டினுடைய நிலையை எந்த ஒரு அரசாங்கத்தினாலோ, எந்த ஒரு விஞ்ஞானியாலோ, எந்த ஒரு அறிவுஜீவியாலோ திருப்ப முடியாது. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக கதறி கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடப்பார்களே ஆனால் திரும்ப இந்த தேசத்தை கட்டுவதற்கு தேவன் வல்லமை உள்ளவர். நான் இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறவர். He lives among us. அருமையான தேவஜனமே, இந்த நாளிலே ஒன்றை மாட்டும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம விசுவாசம். இந்த காரியங்களை மாறுதலாய் முடிய நம் கர்த்தர் ஒருவரே செய்ய முடியும். நான் பார்த்த காரியங்கள் என்ன? பேரழிவின் காலத்தை பார்த்தோம். அப்பொழுது கர்த்தர் கொடுத்த அழைப்பை பார்த்தோம். கர்த்தர் சொன்ன ஆலோசனை என்னதென்று பார்த்தோம். கர்த்தர் குடிக்கிற முடிவையும் நாம் தியானித்தோம். கர்த்தர் மேலான முடிவை வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அருமையான தேவஜனமே, என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். என்ன செய்தால் இந்த நிலை மாறும் என்பதையும் வசனங்களினூடாக கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இப்ப நமக்கு முன்பாக உள்ள ஒரே ஒரு கேள்வி இதுதான்: கர்த்தர் சொன்னபடி செய்வதற்கு நாம் ஆயத்தமுள்ள ஜனங்களாக இருக்கிறோமா? ஆயத்தமுள்ள ஜனங்களா இருக்கிறோமா? விசேஷித்த ஆசரிப்பை கூட்டுவோம் என்றா, இல்லைங்க நாங்க முன்னெல்லாம் அப்படி செஞ்சது இல்லையா அப்படின்னு சொல்ல போறோமா? இல்ல this is the order of the day that we are going to do it என்று சொல்ல போறோமா? பிரியமான தேவஜனமே, ஒன்றை மாற்றம் தெளிவாக நீ விளங்கிக்கொள். கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்தாத வரையிலே இந்த தேசத்திற்கான சேமம் வேறு எங்கிருந்தும் வர முடியாது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள். எவ்வளவு தூரம் உங்களுக்கு முடியுமோ இந்த நாட்களிலே வீடுகளிலே இருக்கிற பொழுது தயவு செய்து ஜெபத்தின் நேரத்தை அதிகப்படுத்துங்கள். அழிவுகள் காண்கரை பார்க்கிற பொழுது, இந்த அழிவுகளின் நிலையை பார்க்கும் பொழுது வேத புஸ்தகத்தை அறிந்திருக்கிற நீங்களும் நானும் ஜெபிக்காவிட்டால் யார் இந்த தேசத்திற்காக ஜெபிப்பார்? கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம், ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இருந்து இந்த நாளிலே நாங்கள் பாடம் கற்றுக்கொள்ளும்படி உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு நீர் பேசுகிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிற தேவன் நீர் என்றும் வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிற நாங்கள் இந்த தேசத்துடைய சேமத்துக்காக உம்மை நோக்கி கதறுகிறோம். நாங்கள் காண்கிற காட்சிகளும் நாங்கள் எதிர்நோக்கிற சவால்களும் எங்கள் திருச்சபைகள் நடக்க முடியாதபடி இருக்கிற தடைகளும் வெகு சீக்கிரத்திலே கர்த்தரை மாற்றி போடுவீர் என்று நாங்கள் பரிபூர்ணமாய் விசுவாசிக்கிறோம். ஆனால் அது நடைபெறுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் சொல்லி இருக்கிறோம். அதை செய்ய எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம்.
ஆண்டவருடைய கரம் தயவு செய்து எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். விசேஷமாக இந்த நாளில் ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் மக்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஆபத்துக்களும் அவர்களை விலக்கி காத்துக்கொள்ளும். வேலைக்கு போகிறவர்களே அவருடைய வேலை ஸ்தலங்களிலே எந்த தீங்கும் அண்டாதபடி காத்துக்கொள்ளும். போக்கிலும் வரவிலும் தேவனுடைய கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே, அவருடைய கூடாரங்களை விட்டு கர்த்தர் வியாதியை விலக்கி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். பூர்ண கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.